This is English Mozhi and நான் உங்க தமிழ். Hello and வணக்கம். நீங்கள் கேட்டவை. You ask, we answer. இன்னைக்கு question இதுதான். Kindly explain the following phrases with suitable examples. Number 1, even as. Number 2, let alone. Even as. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம். இன்னைக்கு let alone இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். let alone மாதிரியே தான் leave alone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் எல்லாத்துலேயும் let aloneக்கு பதிலாக நீங்கள் leave alone போட்டாலும் அதே அர்த்தம் தான் கொடுக்கும். let alone இதோட அர்த்தம் தான் என்ன? நம்ம இப்படி சொல்லுவோம்ல, அதுவே முடியல இது எப்படிப்பா சாத்தியம், இதுவே கஷ்டம் அது எப்படிப்பா முடியும், இது பண்ணுறதே கஷ்டம் அதை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம let alone அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணலாம். இப்போது இப்படி ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணுங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டியா அப்படின்னு. இப்போ உங்கள்கிட்ட காசே இல்லை. அப்போ நம்ம இப்படி சொல்லுவோம்ல, ஒரு பொம்மை ஃபோன் கூட வாங்க பணம் இல்லை, இதில் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I have no money to buy a toy phone, let alone a smartphone. Okay? I have no money to buy a toy phone, let alone a smartphone. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யூஎஸில் இருக்கிற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். இங்கே இடம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், இங்கே போய் படிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அங்கே இடம் கிடச்சி நம்ம படித்தா அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயந்தான். இப்போ யாரும் இப்படி கேட்குறாங்க, கயல் என்ன ஹார்வர்டுக்கு போகிறாளா அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்ம சொல்கிறோம், அவள் இங்கே உள்ளூரில் உள்ள காலேஜுக்கு போகிறதே கஷ்டம், ஹார்வர்டு எப்படி போவா? ஸோ அதை எப்படி சொல்கிறது? கயல் காண்ட் அஃபோர்ட் டு கோ டு காலேஜ், லெட் அலோன் ஹார்வர்ட். காலேஜ்க்கே போக முடியாது, இதில் ஹார்வர்ட் பற்றி கேட்குறீங்க, ரைட்? இமேஜின் த சினாரியோ. மாறன் வந்து நல்லா ஓடக்கூடியவன், அவனுக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு வச்சுக்குவோம். அப்போ ஃப்ரெண்டு வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, மாறன் இனிமேல் ஓட முடியுமா அப்படின்னு. மாறன் கேன் ஹார்ட்லி வாக், லெட் அலோன் ரன். அவனுக்கு நடக்கிறதே கஷ்டம், ஓடுறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓகே, மாறன் கேன் ஹார்ட்லி வாக், லெட் அலோன் ரன். Take a look at this example. She can't ride a bicycle, let alone drive a car. அவளால் சைக்கிளே ஓட்ட முடியாது, இப்போ கார் எங்கே ஓட்டுறது? ஓகே, அஸ்யூம் திஸ். நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கே போனதில்லை, எந்த ஒரு கண்ட்ரிக்கும் அப்ராடே போனதே இல்லை அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். இப்போ யாரும் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, ஹேவ் யூ பின் டு ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்விட்சர்லாண்ட் போயிருக்கியா அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஊட்டிக்கே போனதில்லை, ஸ்விட்சர்லாண்ட் எங்கே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஐவ் நெவர் பின் டு ஊட்டி, லெட் அலோன் ஸ்விட்சர்லாண்ட். I've never been to Ooty, let alone Switzerland. நான் முதலே சொன்ன மாதிரி let aloneக்கு பதிலாக leave alone போடலாம், அதே அர்த்தம் தான் கொடுக்கும். I have no money to buy a toy phone, leave alone a smartphone. Kyle can't afford to go to college, leave alone Harvard. Maran can hardly walk, leave alone run. She can't ride a bicycle, leave alone drive a car. I've never been to Ooty, leave alone Switzerland. Time for a short quiz. நீங்கள் வந்து இதோட பதிலை காமெண்ட்ஸில் எழுதுங்க. ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, உருதுவில் நீ கவிதை எழுதுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், எனக்கு உருது வாசிக்கவே தெரியாது, இதில் கவிதைலாம் வேறு எழுத முடியுமா? கவிதை எழுதுறதை விட எனக்கு வாசிக்கவே தெரியாது. இதை லெட் அலோன் வச்சு நீங்கள் எப்படி இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? Leave your answers in the comment section. I hope you found the video useful. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.